ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். விருச்சக லக்கண விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் சுக்கிரன் புத்தியா என்ற பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 1ஆம் பாகமான 1ஆம் ராசியான விருச்சக ராசின்னு பதிவாகும். இந்த விருச்சக ராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய தசாபதி நாங்கள் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவாகும். ஓகேங்களா? அந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலனை தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அதாவது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது 2 கட்ட பார்த்தீங்கன்னா ராசி கட்ட 12 கட்ட கொடுக்கப்பட்டிருப்போம் சின்ன சின்னதாக. அதாவது லான் போட்டது உங்களுக்கு லக்கணம் முதல் பாவம். ஓகேங்களா? அந்த முதல் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? அப்போ கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லான் போட்ட இடத்துல கிரகமும் இல்லைங்க. எப்படி பார்க்க கேட்டிங்கனாக்கா, நீங்கள் அடுத்தது அந்த கிரகம் எங்கிறது எண்ணி அடுத்தது வீடியோ பார்த்து நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு உண்டான வீடியோ நம்ம போடுவோம். அதுக்குள்ள வீடியோ பார்த்து நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. நட்சத்திர சாரத்தை எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்துக்கு முன் பேஜில் நவாஸ் கட்டத்துக்கு பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர கிரகத்தை வரிசைப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரத்தை வரிசைப்படுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த நட்சத்திர சார வாயிலாக தான் உங்களுக்கு தசாபதி நேரம் பயணிச்சு தான் உங்களுக்கு தசாபதி நடத்தி பலன் அளிக்கிற போது பதிவு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இது வந்து எத்தனை கோடி தசா புத்திங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அதாவது 3 கோடி 4 கோடி சனி திசைங்க. ஓகேங்களா? 3 கோடி 4 கோடி சனி திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 கோடி 12 கோடி சுக்கிர புத்திங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சனி திசையானது உங்களுக்கு 19 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும். சனி திசையில் சுக்கிர புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 வருடமும் 2 மாதம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இது நாங்கள் விருச்சக லக்கணம் விருச்சக ராசிக்காக பதிவு நாங்கள் பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. விருச்சக லக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு அதாவது சனி திசையில் உங்களுக்கு சுக்கிர புத்தி நடக்குமானால் லக்கண பாவகிறதே பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்கள் 1ஆம் பாகமான 1ஆம் ராசியான விருச்சக ராசி இந்த நட்சத்திரம் பார்த்தலாம் வாங்க. ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சாரம் இருக்குதுங்க, விருச்சகத்தில் விசாக 4ஆம் பாதம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கேட்டை 1 2 3 4 பாதம், சாரிங்க, அனுசம் 1 2 3 4 பாதம் இருக்குது. கேட்டை 1 2 3 4 பாதம் இருக்குது. மொத்தம் 9 பாதம் இருக்குது. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ விசாகம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய 7 கோடி 12 கோடி சுக்கிர பகவான் என்ன பயணிச்சு எப்படி பலன் அளிக்க பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு, ஓகேங்களா, 1ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு அதாவது விசாகங்க பார்த்தீங்கன்னாக்கா 2 5 கோடி சாரம் இல்லைங்களா? ரைட்டு, குருது. ரைட், ஓகேங்களா? தனுசு மீனம். ரைட். அப்போ 1ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 2 5 சம்மந்தப்பட்டு அவர் மேலே பார்த்தீங்கன்னாக்கா 7 கோடி 12 கோடி சுக்கிரம் பயணிக்கிறாருங்க. அப்போ அதுக்கு என்ன பலன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தசாபுத்தி காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது விரும்பி திருமணம் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை டிநேச்சர் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு நடுநடையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூர்வீகத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம் வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு, அரசியல் தொடர்பான வரக்கூடிய அமைப்பு, இந்த ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி சம்மந்தமான தொடர்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலங்களில் அதுக்கு உண்டான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து அதை நம்மளை பயணிக்க வைப்பாங்க. நம்ம காலகட்டங்களில் பயணிக்க வைப்பாங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வீகத்து சொத்து மூலியமாக பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா காலகட்டங்களில் நம்ம வந்து இடம் விட்டு இடம் மாறுறதும் வீடு வாங்குறதும் அது அந்த படத்து மூலிமா நம்ம வண்டி வாகனம் வாங்குறதும் நம்ம தன்னை சுகம் அமைச்சிக்கிறதும் இந்த காலகட்டங்களில் அந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே வந்து நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் போல் நம்மளுக்கு ஒரு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அதாவது முதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சிலர் பார்த்து 2ஆவது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தொழில் கூட்ட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கூட்டு தொழில். ஓகேங்களா? அதுக்கு உண்டான பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டு ஊர் இந்த மாதிரி பயணம், அதாவது வெளியூர் பயணம், இந்த மாதிரி பயணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு உச்சக்கல்வி உயர்கல்வி, ஊரு டு ஊர் போய் தொழில் பண்ணுறது, ஊரு டு ஊர் போய் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போய் வேலை ஒர்க் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கிறது வாழ்கிறது இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி காரணத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இடம் மாறுறதும் ஊரு டு ஊர் இடம் அதாவது பயணிக்கிறதும் வண்டி வாகனத்தில் பயணிக்கிறதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டங்கள் இருக்குமான்னு கேட்டாக்கா கொஞ்சம் இருக்கக்கூடிய தன்மை கொடுப்பாங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. நான் அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அனுசு சாரம் இல்லைங்களா? அப்போ அனுசுங்கிறது சனீஸ்வர சாரம். அப்போ இந்த சனி திசை இல்லைங்களா? அப்போ இந்த தசாநாதனோட சாரம். ஓகேங்களா? அப்போ 3 கோடி சாரத்தில் நின்று உங்களுடைய 7 கோடி 12 கோடி சுக்கிர பகவான் வந்து புத்தி நடத்துறாரு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவம் சம்மந்தப்படுதுங்க. அப்போ 3 நாள் சம்மந்தப்பட்டு மேலே 7 12 பயணிக்கிறாங்க.
ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது திருமணம் அதாவது திருமணம் ஃபஸ்ட்டு ஆகுதுன்னு வச்சுக்கி, இந்த திசையில் வந்து திருமணம் ஆகுது அப்படின்னாக்கா திருமணம் ஆனாட்டு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் அமைங்க. ஓகேங்களா. சிலருக்கு வண்டி வீடு வாகனம் அமைஞ்சாட்டி திருமணம் ஆகும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும். ஏதோ ஒன்று தான் நடக்கும்னா அப்படி கிடையாது. இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அது நடந்து இது நடக்கும், அது நடந்து இது நடக்கும். கொஞ்சம் கால தாமதம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பழைய பொருளாக இருக்குங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பழைய பொருளாக இருக்கிற வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தம்பதிகள் பார்த்தீங்கன்னாக்கா பழைய தம்பதிகளாக இருக்க வாய்ப்பு. பார்த்தீங்கன்னாக்கா முன்னே திருமணமாகி பிரிஞ்சு மறு திருமணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் நம்ம அமைப்பில் இந்த மாதிரி சாரத்தில் நின்று நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அதிகப்படியாக ஈர்ப்பு அந்த அமைப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா பழைய வீடு வண்டி வாகனம் வாங்குறது, அதை பழுது பார்த்து ரிப்பேர் பண்ணி அதுக்கு விரைவு பண்ணி செலவு பண்ணுறது. ஓகேங்களா. அப்புறம் கூட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் அமைக்கிறது, அது பார்த்தீங்கன்னா ஒரு பல சம்மந்தப்பட்ட தொழில் அமைக்கிறது. ஓகேங்களா. அதுக்கு உண்டான முயற்சி, அதுக்கு உண்டான பயணம், அதுக்கு உண்டான இடமாற்றம் இதெல்லாம் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாயிண்ட் அப் நம்மளுக்கு கிடைக்க ஒரு பாயிண்ட் அப் கிடைக்குங்க. இது எத்தனையும் வந்து கூட்டாக பண்ணக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா. இதெல்லாம் நான் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக வீடு கட்டவோ அதை வண்டி வாங்கவோ அமைப்புகள் வீடு கட்டவோ வண்டி வாகனமாகவோ அமைப்பு இருக்குதா, கண்டிப்பாக அமைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வங்களுக்கு பார்த்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது. ஓகேங்களா. அதுவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரயம், அதாவது சுப விரயம் அசுப விரயம் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஓகேங்களா. சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலான்னு அடுத்த சாரத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை சார் இருக்குது இல்லைங்களா. அப்போ கேட்டை சாருங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 8 கோடி 11 கோடி சார் இல்லைங்களா. ரைட், ஓகே. அப்போ 1 சம்மந்தப்பட்டு 8 11 சம்மந்தப்பட்டு. ஓகேங்களா. அப்போ அது மாதிரி 7 மண்டபம் பயணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அப்போ முதல் தரமான இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோர்ட்டு கேஸில் போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. நாம் பார்த்து சமாதானம் பண்ணி விட்டு கொடுத்து போனோம்னாக்கா கொஞ்சம் சமாதானம் ஆகிடுங்க. ஓகேங்களா. இல்லைன்னா கண்டிப்பாக 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இல்லை ஆல்ரெடி வந்து இப்போ கொஞ்சம் மோசமான நிலையில் தான் நம்ம அமைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக ஸ்டேட்டு 2ஆம் திருமணத்துக்கு கொண்டு விட்டுருவாங்க. ஓகேங்களா. அப்போ அது மூலிமா நல்ல லாபத்தை பார்க்குறது, அது மூலிமா நல்ல ஒரு பேர் இன்பத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம், கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பில் நம்மளுக்கு அதாவது நம்ம ஆசைகள் எண்ணங்கள் நிறைவு பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்புனாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மனைவி பேரில் வீடு வாங்கலான் இருந்தோம். ஓகேங்களா. அதெல்லாம் அதாவது கணவன் பேரில் மனைவி நினைக்கிறது, மனைவி கணவன் நினைக்கிறது, மாற்றி நினைக்கிறது காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ணங்கள் ஈடேறும். ஆனால் பார்த்து சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இந்த மாதிரி டைவர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி காரணத்துக்கு கொஞ்சம் தொடதான் செய்யும். ஓகேங்களா. அப்போ ஆயில் காப்பீடு, இன்சூரன்ஸு இந்த மாதிரி அமைப்பு கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது, பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா அந்த காலகட்டங்களில் அதில் வெற்றி கிடைக்க மாட்டாங்க, லாபகரம் கிடைக்குங்க. அது நம்ம விதத்தை தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு நான் அணுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் ஒரு நண்பர்கள் மூலிமா மூத்த சகோதரர் மூலிமா நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்கும். ஆனால் அனைத்துன்னு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக நிதானமாக தான் செயல்படணுங்க. ஓகேங்களா. அப்போ கூட்டு தொழிலும் சரி, கூட்டாளியிடமும் சரி, நண்பர்கிட்டையும் சரி, மூத்த சகோதரர் சரி, 2ஆம் தாரத்திலும் சரி, வளர்ப்பு தந்தையார்கிட்டையும் சரி, இந்த காலகட்டங்களில் பார்த்து உஷாராக சூதனமாக கையாண்டோம்னா நம்ம அழகாக லட்டு மாதிரி வெளியே சிறப்பாக இருக்குங்க. ஓகேங்களா. சரி பார்த்து பயணிச்சு பாரு சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலிமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலியமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரச்சனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும். சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.